அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வரட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. வரட்டின்றது மாட்டு சாணத்தை காய வச்சு கடைகளில் விற்பனை செய்வாங்க. இல்லை நமக்கு மாட்டு சாணம் கிடச்சா நம்மளே அதை காய வச்சு வரட்டியாக்கி வைக்கலாம். அதை நான் நேரடியாக செடிகளுக்கு கொடுக்கலங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அந்த வரட்டியை நான் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு தண்ணீர் மட்டும் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஊற்றிட்டுருக்கேன். பாருங்கள், நேரடியாகவே கொடுக்கலாம். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கொடுக்கும்பொழுது செடிகளுக்கு சத்துக்கள் அதிகமாக வரும், செடிகளுடைய வளர்ச்சியை தூண்டும். நம்மளுக்கு இந்த உரம் பெஸ்ட்டு உரம். அதனால தான் இதை நான் செஞ்சுருக்கேன். அப்படியே அந்த வரட்டியெல்லாம் பாருங்கள், தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த வரட்டியை ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு கைப்பிடி. எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்குறோன்னா, ஊற வைக்கும்பொழுது அந்த தண்ணீர் செடிகளுக்கு நீர் உரமாக போயிடும். நம்ம இந்த ஊறின வரட்டி சீக்கிரமாக செடிகளில் போடும்பொழுது நம்ம தண்ணி ஊற்ற நம்ம செடிகளுக்கு இன்னும் உரங்கள் அதிகமாக கிடைக்கும். நம்ம அப்படியே காய வச்சு போடும்பொழுது நம்ம லேட்டாக ப்ராசஸ் ஆகும். எல்லாமே ஒன்று தான், ஆனால் நம்ம ஊற வைக்கும்பொழுது சீக்கிரம் மக்கிடுது. அதனால் நமக்கு உரங்களுடைய பயன்கள் நமக்கு சீக்கிரம் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். நம்ம ட்ரையாக போடும்பொழுது என்ன ஆகுனா, அது நம்ம தண்ணி ஊற்ற அது லேட்டாக தான் ஊறும். அதுதான் வித்தியாசமே தவிர எப்படி வேணாலும் போடலாம். நம்ம உடனே கிடைக்கணும் உரங்கள் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி கொடுத்துருக்குறோம். மழைக்காலங்களில் நம்ம அப்படியே காய வச்சு போடலாம். இப்போ சம்மர்ன்றதுனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மழைக்காலங்களில் அப்படியே வரட்டி வாங்கிட்டு மேலே போட்டோம்னா மழை பெய்யும்பொழுது நீர் இறங்கி நமக்கு செடிகளுக்கு உரமாயிடும். அது கோடை வெயில்ன்றதுனால நம்ம ஊற வச்சு போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் என்னுடைய தோட்டத்துடைய வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸி மெத்தடில் நம்ம செடிகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எல்லா உரங்களில் விட பெஸ்ட்டுன்னு சொன்னால் என்னுடைய இதில் நான் 3 சொல்லுவாங்க. மாட்டு சாணம், கருப்பு உளுந்து. அதுக்கப்புறம் தான் மற்ற உரங்கள்லாம் என்னுடைய தோட்டத்தில் நான் யூஸ் பண்ணதுலேருந்து நான் பார்க்குறேன். முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல் கரைசல், புளிச்ச மோர், புளிச்ச தயிர், புளிச்ச மாவு, இன்னும் நீர் உரங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் செடியுடைய வளர்ச்சி நல்ல முறையில் வளரும். எனக்கே சில செடிகள் கருகிடுச்சு. அந்த கருகிய செடிகளுடைய வீடியோ நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு கருகாமல் இருக்கிறதுக்கும் மற்ற செடிகள் கருகி போகாமல் இருக்க தான் இந்த உரங்கள் நான் உடனடியாக கொடுத்துருக்கேன். நான் அப்படியே நம்முடைய பழைய மண்ணெல்லாம் கொஞ்சம் காய வச்சுருக்கேங்க. காஞ்ச தொட்டியில் இருந்த மண்ணெல்லாம் நான் எடுத்து கொட்டி காய வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் மாட்டு சாணம் கலந்து வச்சுருக்கேன் நான் உரங்களுக்கு, மண் கலவைக்கு. இதெல்லாம் நேற்று நான் கட்டிங் வச்சுருக்கேன். நான் சம்மரில் வச்சா ரிசல்ட் கொடுக்காதுன்னு தெரிஞ்சும் வச்சுருக்கேன். இது என்ன ஒரு அசால்ட்டு நம்பிக்கைன்னா, கோடையிலையும் மழை பெய்யும் இல்லைங்களா, அந்த மாதிரி மழை பெஞ்சால் தளிர் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய யூடியூபர்ஸ், என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கட்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என் மகளுக்கும் என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு, என் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுக்குறதுக்காக கட்டிங்ஸ் நிறையா வச்சுருக்கேன். எது வரும்னு தெரியல. வந்த உடனே எடுத்து நான் கொரியர் அனுப்பிச்சிடுறேங்க எல்லாருக்கும். இன்னும் சிலர் கேட்டிருக்கீங்க செம்பருத்தி கட்டிங் எல்லாம் கொஞ்சம் தளிர் வரட்டும். ஆல்ரெடி நிறைய கட்டிங் நானே எடுத்து வீட்டில் போட்டிருக்கேன். ஆனால் அதில் பாதி தான் ரிசல்ட் கொடுத்துருக்கு, பாதி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என் மகளான ஐஸ்வர்யா, சகோதரியான முருகேஸ்வரி, மற்ற அனைவருக்கும் கட்டிங்ஸ் நான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு தெரியலாமா. கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்தா நான் வேறோடைய செடியோடு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படி இல்லாட்டி கட்டிங்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.